வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் வேட்பாளருமாக அறிவித்து என்னை அறிமுகப்படுத்தி ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக களமிறக்கியுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக பர்கூர் தொகுதியின் மக்களுக்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறவும் இரவு பகல் அயராமல் உழைத்து மாபெரும் வெற்றியை தேடித்தந்து மாண்புமிகு அன்னார் எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்கால முதலமைச்சரும் கையிலும் ஒப்படைப்போம் என்றும் உறுதிமொழி ஏற்று வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்களுடைய வழிகாட்டி துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் கூட்டணி சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் மக்களுடன் மக்களாக இருந்து வாக்குகளை சேகரித்து வெற்றிக்கனியை பறித்து என்னுடைய பொதுச் செயலாளர் அன்னார் அவர்களிடமும் துணை பொதுச் செயலாளர் அன்னார் அவர்களிடமும் ஒப்படைப்போம் என்று உறுதியேற்று அயராமல் பாடுபட்டு வெற்றி பெறுவோம் என்று உறுதி கூறுகிறேன். எங்களை இழிவுபடுத்தி பேசிய மாண்புமிகு வேட்பாளர் அவர்களுக்கு கூட சொல்லலாம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். நாங்கள் அவ்வளோ மாதிரிலாம் ஒன்றும் கீழே இறங்கியெல்லாம் பேச மாட்டோங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். இது உண்மை. இதே தேர்தலுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி இதே இடத்துல நாங்கள் பேட்டி கொடுப்போம். இந்த இடம்னா உங்கள் கிருஷ்ணகிரி காலேஜில் பேட்டி கொடுப்பாங்க தான் கவுண்டிங் பண்ணுறாங்க. அவர் பேட்டி கொடுத்ததுக்கும் நாங்கள் பேட்டி கொடுத்ததுக்கும் என்ன வித்தியாசன்றது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அவர் அனைத்து இந்திய அதிமுகவை ரொம்ப சிறிதாக நினைத்து பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெட்டை இலைக்கென்று ஒரு தனிப்பட்ட மவுஸ் இருக்கு எப்பவுமே. அந்த இது பர்கூர் தொகுதி ஏடிஎம்கே கோட்டைன்றது மறுபடியும் மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டுவோம். மீண்டுக்கும் பாசத்துக்கும் உரிய ஒரு போட்டின்னு தான் நினைக்கிறேன். பாசமா பணமான்னு பார்க்கலாம். அவர் பெரிய ஆளுன்னு நாங்கள் எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் அதை நினைக்குவோம். ஆனால் பாசம்தான் பெருசுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுவேன். மக்கள் என் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாக்காளர்கிட்டும் சென்று அந்த வாக்குகளை பெறுவதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த எடுப்பேன். இரவு பகல் பாராமல் வெற்றி பெறுவோம் என்று உறுதியேற்று வெற்றியை பெற்று அன்னார் அவர்களை ஒப்படைப்போம் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் மத்தியில் அமேக வரவேற்பு இருக்கு. ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு இதுன்றாங்க. அனைத்திற்கும் மேலாக மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் அன்னார் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு கார்டுக்கும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள மாதிரி தகுதி இருக்குது தகுதி இல்லைன்ற கார்டுகள்லாம் கிடையாது. அனைத்து கார்டுகளுக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து கார்டுகளும் வாங்கி கொடுப்போம். ஏழை மக்களுக்கு ஃப்ரிட்ஜுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லா கார்டுகளுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 1000 ரூபா அந்த திட்டம் பண்ணுறது 2000 கொடுக்க போகிறாங்க. OAP 2000 கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அதிகமாக நம்புவாங்க. ஏதோ ஒரு முறை போன முறை கொஞ்சம் வித்தியாசத்தில் விட்டாங்க. இந்த முறை ஒட்டுமொத்த தமிழ்நாடுலும் 210 தொகுதி சொல்லியிருக்காங்க. 210 தொகுதி கிடையாது, 234 ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது எடுத்துக்காட்டு பர்கூர் தான். பர்கூர் வின் பண்ணால் 234 தொகுதி வின் பண்ணி மீண்டும் ஒரு முறை ஆட்சியை அமர வைப்போம். மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணார் அவர்களை ஆட்சியை அமர வைப்போம் என்று உறுதிமொழி ஏற்று இங்கே இருக்கிற அனைத்து தொண்டர்களுமே கூட்டணி கட்சி சார்ந்தவங்களும் நாங்களும் அயராமல் பாடுபட்டு அந்த பொறுப்பை வழங்கியதுக்கு பாடுபட்டு அவங்களுடைய அந்த வெற்றி கனியை பறித்து அவருடன் ஒப்படைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.